அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 7 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், அதாவது போன சீசன் அந்த ஒரு செலஸ்டியல் மவுண்டன் அப்படிங்கிறது கீழே வந்திருக்கோம் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். அது வந்ததுனால யாருமே சண்டை போட முடியாது. இப்போது இந்த தண்டர் எம்பரர் இருக்கான் பாருங்க, அவன் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட முறையிடுறான். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் 2 காட் கிங்கை நம்ம ஹீரோ கொண்டுட்டான்ல, அவங்களுக்கு பழி வாங்கணும். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இப்போ இருக்க நிலமையில் பழி வாங்கலாம் முடியாது. ஏன்னா அந்த ஒரு மலை இறங்கி வரும்போதே ஒரு ஆர்டர் வந்துடுச்சு, யாரும் இதுக்கு மேலே சண்டை போடக்கூடாது அப்படின்னு. ஸோ புதுசாக ஒரு செலஸ்டியல் அப்படிங்கிறவங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பழி வாங்க முடியுன்றான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து செலஸ்டியல் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணான் அப்படின்னா இவரே பர்சனலாக போயிட்டு அவனை துண்டு துண்டாக கிழிச்சு போட்டு அவனுடைய ஸ்பிரிட் இருக்குல்ல அதை கொண்டு போய் தண்டரை வச்சு பயங்கரமாக வந்து கொடுமை பண்ணுவாராம். அதாவது எனக்கு ஒரு சாவு வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொடுமை பண்ணுவாராமா. இப்போ அந்த மவுண்டனை காட்டுறாங்கப்பா. அந்த மவுண்டனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரியர் போட்டு தான் இருக்குது, யாரும் உள்ளுக்குள்ளே போக முடியாது. இந்த இடத்துக்கு எல்லா எம்பரர்ஸும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. எம்பரர் மட்டும் இல்லை, இந்த காட் கிங்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருமே வராங்க. ஏன்னா எல்லாருக்குமே செலஸ்டியல் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அது ஒரு மிகப்பெரிய டைட்டில். இவங்கெல்லாம் வர்றது இருக்கட்டும், நம்ம ஹீரோ இருக்கா பாருங்க, அவனுமே அந்த இடத்துக்கு வரான். அவன் வருவான்னு யாரும் எதிர்பார்க்கல. என்னடா இவன் வேற வந்திருக்கானே, நம்ம கூட இவனும் சேர்ந்து போட்டி போட போகிறானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு இதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அவன் சும்மா என்ன இருக்குது பார்க்கலான்னு தான் வந்திருக்கான். ஒரு சில காட் கிங்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இவன்கிட்ட போய்ட்டு நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கே ஆச்சரியம், என்னடா இவெல்லாம் பேச மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். துவாமு இருக்கான் பாருங்க, அவன் சொல்கிறான், அவங்கெல்லாம் உன்னை பார்த்து பயந்து போயிருக்காங்கடா அப்படிங்கிறான். அடையாப்பா நீ வேற காமெடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை உன்னுடைய பவர் உனக்கே தெரியாது, அவங்கெல்லாம் பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் அந்த தண்டர் எம்பரர் நின்றுட்டு இருக்கான். அவன் கூட இருக்கிறவன், அங்கிள் நம்ம இப்படியே விட போகிறோமா, அவனை நம்ம பழி வாங்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போ அந்த ஒரு மலையை நம்ம ஹீரோ பார்க்குறான். அதுலேருந்து வரக்கூடிய ஆரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆராவும் இவனுடைய அந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஆராவும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம அசுரா காட் கிங் இருக்கார்ல, அவர் வந்து சேர்றாரு. இவ்வளோ நேரம் யாரையுமே மதிக்காத நம்ம ஹீரோ அந்த மனுஷனை பார்த்தோன்னே கிட்ட போய் க்ரீட் பண்ணுறான். இப்போ அங்கே இருக்க லேடி கேட்குறா, ஏண்டா நீ இப்போ தான் வந்து காட் கிங் ஆன, அதுக்குள்ளே செலஸ்டியல் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறா. அவள் கோவமாலாம் கேட்கல, சும்மா கிண்டலாக கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, இது என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதெல்லாம் சரி, இந்த மவுண்டனை சுற்றி ஒரு ரெட் கலரில் பேரியர் இருக்கே, அது என்னது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஷூராகோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பேர் வந்து காட் கிங் கேஜாம். அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த காட் கிங்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே போகவும் முடியாது, அங்கேருந்து வெளியில் வரவும் முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே போகணுன்னா தனியாக ஒரு பாதை தானாக க்ரியேட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சரிப்பா உனக்கு ஹலோ சொல்ல தான் வந்தேன், நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை கிளம்பி போயிட்டான். இப்போது அங்கிள் அண்ட் சின்னியூ கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டிவைன் ரெல்மில் மொத்தமாக 47 காட் கிங்ஸ் இருக்காங்களாம். இந்த இடத்துல இவனோட சேர்த்து 44 பேர் இருக்காங்க. மற்ற 3 பேர் யாராக இருக்கும், ஏன்னா அதில் 2 பேர் வந்து ரொம்ப காலமாக மிஸ்ஸிங், அவங்க ஓகே. ஆனால் அந்த கடைசி ஆள் யாருன்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்கிறான், இவருக்கே தெரியல. இப்போது இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேசேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. இதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆட்களும் போகிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ கேட்குறான், அங்கே ஏகப்பட்ட கார்விங்ஸ் இருக்குது, அதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கார்விங்ஸ் எல்லாம் வந்து பல காலமாக இருக்குது, அதாவது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்குது. யார் கார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கார்விங்லேயுமே ஒரு உயிரோட்டம் இருக்குது. அதை கார் பண்ணவன் இருக்கான்ல, அவனோட எண்ணம் என்னவோ அந்த எண்ணம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அதை போய் நம்ம ஹீரோ தொட்ட உடனே அந்த பிரபஞ்சத்தோடைய பவரையே வந்து அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அதான் யோசிக்கிறான், இந்த கார்விங் யார் பண்ணான்னு தெரியல, ஆனால் அவனுடைய எண்ணங்களை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். இப்போது அவனுக்கு முன்னாடி ஒரு காட்சி இருக்குது. ஓ, இந்த செலஸ்டியல் மவுண்டனுக்குள்ளே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலாக இவங்க கூட 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே இன்னும் காட் கிங் ஆகலை. மேபி அவங்க காட் கிங் ஆகியிருந்தா இதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம். அதெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று அப்பியர் ஆகுதுங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்காக இவங்க போகிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்கு. அதாவது இங்கே இருக்கிறவங்க செலஸ்டியல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த லா ஆஃப் டைம் அப்படிங்கிறத முழுமையாக கற்றுக்கணுங்க. நார்மலாக ஒரு லா அப்படிங்கிறத கற்றுக்கணுன்னா அதுக்கு பலாயிரம் வருடங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது இது கற்றுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அங்கே இன்னொரு சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. என்னடானா, ஒரு கால்ரன் பார்க்கறதுக்கு ஃபர்னஸ் மாதிரி இருக்குது, அது வந்து அப்பியர் ஆகுமா. அதுக்குள்ளே இருந்து 3 ட்ரெஷர் வெளியில் வருமா. ஸோ அந்த 3 ட்ரெஷரை யார் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த லா ஆஃப் டைம் அப்படிங்கிறத கற்றுக்கலனா கூட அவங்களால வந்து செலஸ்டியல் ஆக முடியும். அப்போது இந்த 2வது பாதை தான் ஈஸி. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா காட் கிங்குமே கண்டிப்பாக 2வது பாதைக்கு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே செலஸ்டியல் ஆகணுன்ற ஆசை.
என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வார் நடந்தப்போ அது மிகப்பெரிய ஒரு ரத்த கலரியாக இருந்துச்சாம். ஏகப்பட்ட காட் கிங் இறந்து போயிட்டாங்களாம். இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பேர் சாக போகிறாங்க தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே ட்ரெஷர் வரத்துக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். அதே சமயத்தில் இந்த பொண்ணு இருக்கால்ல, நம்ம ஹீரோயின், அவளுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்தை பிறக்க போகுது. ஸோ அவள் என்ன சொல்கிறா, நம்ம திரும்ப போகணும் அப்படிங்கிறா. எப்படியோ 10 வருஷம் டைம் இருக்குது, நம்ம போயிட்டு பொறுமையாக வரலான்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணுடைய அப்பங்காரன் அங்கே தான் இருக்கான். அவனுக்கு என்னத்தை பாருங்க, அவர் வந்து செலஸ்டியல் ஆனதுக்கப்புறம் இவனை கொன்றுவாரான். யாரு? அவனுடைய மருமகனை. அவனை கொன்னுட்டு அந்த குழந்தை இருக்குல்ல வயிற்றுல, அதையும் வந்து கொன்றுவானாமா. என்னடா நீ இவ்வளோ கொடூரமாக யோசிக்கிற? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மங்கியை காட்டுறாங்க. நம்ம மங்கி எப்போ இன்னொரு பொண்ணு கூட சுற்ற ஆரம்பிச்சான்னு தெரியல, அவன் ஒரு பொண்ணு முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவ யார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல. ஏதோ ஒரு காட் கிங் வந்து இவங்களை துரத்திட்டு வந்திருக்காங்க போல தெரியுது. நம்ம ஆள் உள்ளே இறங்கி காப்பாற்றி விட்டுருக்காப்புல. ஆனால் இன்னொரு லேடி அந்த இடத்துக்கு வரா. அவன் என்ன சொல்கிறா, நீ எதுக்கு இவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் என்னடானா மங்கிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. இவன் மட்டும் இல்லைனா நம்ம இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க மாட்டோம், இவன் தானே நம்மளை காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இங்கே பாரு, நீ வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே நம்பிடுற, அதனால தான் நம்ம பேலஸ் மாஸ்டர் கூட உன்னை பற்றி கவலைப்படுறாங்க அப்படிங்கிறா. மொத்தத்தில் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ மங்கியை கூப்பிட்றான். அந்த குரல் அவனுக்கு கேட்குது, குழந்தை பிறக்க போது சீக்கிரமா அப்படின்னோடனே அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போது நம்ம ஹீரோட பேலஸை காட்டுறாங்கப்பா. குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அங்கே கூடியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலேன்னு சொல்லிட்டு இப்படியும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கான். விட்டா உள்ளுக்குள்ளே எகிரி போயிடுவான் போல தெரியுது. ஆனால் குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. இவன் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 மாதத்தில் பிறக்கிற மாதிரிலாம் பிறக்கல. அது கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு. அதான் அவள் கேட்குறா, இந்த குழந்தை வந்து ரொம்ப காலமாக உள்ளுக்குள்ளே இருந்து பிறந்திருக்கு, அப்படி இந்த குழந்தைக்கு என்ன தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவன் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி நீ வந்து அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்படிங்கிறான். அவள் வந்து கிண்டல் பண்ணுறா. டேய், பிறந்த குழந்தை எப்படிடா பேசும் அப்படின்னா, அந்த குழந்தை கூப்பிடுதுங்க அப்பான்னு. அம்மா சொல்லு அப்படின்னா அதுவுமே அம்மான்னு கூப்பிடுது. ஆக்சுவலாக அந்த செலஸ்டியல் ஒருத்தர் நம்ம ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பார்ல, அந்த ஒரு ஃபயர் பாலை எடுத்து கொடுக்குறான். அந்த குழந்தையோட பிளட் அப்படிங்கிறது அந்த ஃபயர் பாலில் பட்ட உடனே அது லிட்டரலாக ரிஃபைன் ஆகிடுச்சு போல தெரியுது. குழந்தைக்குள்ளே அது அப்சர்வ் ஆகிடுச்சு. அதான் அவன் சொல்கிறான், 2 பேரும் சேர்ந்து வளருங்க அப்படிங்கிறான். இந்த குழந்தைக்கு என்னடா பேர் வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்சு தான். இப்போது இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதை காட்டுறாங்கப்பா. அவனும் ஜாலியாக சந்தோஷமாக அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவுமே பயங்கர வேகமாக வளருது. ஒரு கட்டத்தில் காட்டுக்குள்ளே ஓடி போகுது பாருங்க. அங்கே இருக்க ஒரு சிலையை பார்த்து பயந்து குடுகுடுன்னு ஓடி வந்தது. அதான் அவன் சொல்கிறான், அது ரியல் கிடையாது, அது சிலை தான். இவன் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பீஸ்ட் கூட சண்டை போட்டிருப்பான்ல, அந்த பீஸ்டோட சிலை தான். இவன் என்ன சொல்கிறான், இது உன்னுடைய ஆப்பனண்ட் இல்லை, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டுக்கு வந்து உயிர் கொடுக்குறான். இப்போ அது வந்து இவன் முன்னாடி நிற்கிது, அந்த குழந்தை முன்னாடி. இதுக்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னோடனே இவனுமே அந்த பீஸ்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. அந்த குழந்தையால முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவன் உள்ளுக்குள்ளே இறங்கி காப்பாற்றி விட்டுறான். சும்மா ப்ராக்டிஸ் தானே. ஸோ இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படியே போய்கிட்டு இருக்குங்க. குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த குழந்தையுமே வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு இவனை பார்க்கறதுக்காக ஒரு செலஸ்டியல் ஒருத்தர் வராரு. இதுக்கு முன்னாடி இவர் மீட் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோவை. ஸோ ரொம்ப காலம் கழித்து மறுபடியும் வராரு. அவர் வந்த உடனே இவனை பார்க்குறான். என்னங்க ரொம்ப காலம் கழித்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறான். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, என்னோட மாஸ்டர் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறாப்புல. ஆக்சுவலாக இந்த மனுஷனை பார்க்கறதே அபூர்வத்துலேயும் அபூர்வம். இதில் இவரோட மாஸ்டர் வந்திருக்காராம். இந்த மனுஷன்லாம் யாருமே பார்த்ததே இல்லை. இவருடைய பேர் என்னடா அப்படின்னா, இவர் பேர் வந்து லின் மங். ஆக்சுவலாக இவர்கிட்ட வரக்கூடிய அந்த ஆராவும் அந்த மவுண்டனில் இவன் ஃபீல் பண்ண ஆராவும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இவர் வந்த உடனே இவன் வந்து சீனியர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறான். அதான் அவர் சொல்கிறாரு, அடே இவர் எனக்குமே பாஸ்ரா, சீனியர்னு சொல்கிறே அப்படின்னா அந்த மனுஷன், அடா அதெல்லாம் வேணாப்பா, நீ வேணா என்ன செகண்ட் பிரதர்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. மனுஷன் எவ்வளோ பெரிய ஆள், செகண்ட் பிரதர்னு கூப்பிட சொல்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனுடைய ஒய்ஃபு குழந்தை எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்கெல்லாம் பிரபஞ்சத்தையே பார்த்துட்ருக்காங்க. உன் ஒய்ஃப் குழந்தை அவங்களுக்கு தெரியாதா? அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அந்த ஃபயர் பால் அப்சர்வ் பண்ணால அந்த பையன் அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க. ஒரு செகண்டில் ரிஃபைன் பண்ணி கொடுத்துறான் மனுஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பியரை கொடுக்குறாரு. இந்த ஸ்பியரை ஹாங்மங் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேரான ட்ரெஷருங்க, காட் கிங் கிட்ட கூட இருக்காது. அவன் பார்க்குறான், என்னங்க இவ்வளோ வேல்யூபிள் ட்ரெஷரை கொடுக்குறீங்க அப்படின்னா, அட விடுப்பா, குழந்தை கையில் விளையாட்டு பொருளாக இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அடுத்த மனுஷன் என்ன பண்ணுறான், இன்னொரு செலஸ்டியல் இருந்தார் இல்லையா, அவரை வந்து அமுச்சு விட்டுறான். நீ போப்பா, நான் இவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை அமுச்சு விட்டாச்சு. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த செலஸ்டியல் என்ன பண்ணுறாரு, இவன் உருவாக்கின இந்த ஒரு உலகத்தை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா இதில் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மனுஷனுக்கு தான் எல்லாமே தெரியுமே. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறான். அடுத்து யார் செலஸ்டியல் ஆவாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவர் பார்க்குறாரு, நீ வந்து டைரெக்டாக கேட்டதுனால ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் காட் கிங்காக இருந்தால் கூட
உனக்கு மெரிட்ஸ் அப்படிங்கிறது பத்தலைன்னா உன்னால் வந்து செலஸ்டியல் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. மெரிட்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். மெரிட்ஸ் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன். இந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து மெரிட்ஸ் கிடைக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ கேட்குறான், எல்லாமே மெரிட் பேஸ்டு தான் அப்படின்னா எதுக்காக இப்போ ஒரு வார் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருக்கீங்க, அது மொத்தமாக யூஸ்லெஸ்ல அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, யூஸ்லெஸ்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்னமோ சொல்கிறான். அதை நமக்கு காட்டலை, அதை வந்து மியூட் பண்ணி தான் காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு முடித்தோடனே அந்த மனுஷன் சொல்கிறாரு, சரிப்பா விடுஞ்சிருச்சு, நான் கிளம்பி போகிறேன், நம்ம அடுத்த முறை மீட் பண்ணும்போது எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னங்கடா மெரிட்டு கான்ட்ரிபியூஷன் என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு என்னோட யூனிவர்ஸை பர்ஃபெக்ட் ஆகணும் அவ்வளோதான் சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் போயிட்டான். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.